டிஎம்எஸ் எஸ் ஜானகி பாடிய இந்த பாடல். இந்த பாடலுக்கு இசை வி குமார். இந்த பாடலை எழுதியது யார் அப்படின்னாக்க கண்ணதாசனுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. வாலிதாங்க எழுதினது அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் இந்த பாடலை எழுதியது சகலகலா வித்தகரான பஞ்சு அருணாச்சலம் ஐயா. பஞ்சு அருணாச்சலம் ஐயா எழுதிய இந்த பாடலை கேட்டு பாருங்க. எவ்வளவு கவிநயம், எவ்வளவு இலக்கிய நேர்த்திகள் அப்படின்றது தெரியும். இந்த பாட்டில் டிஎம்எஸும் கொஞ்சுவாரு. ஜானகி அம்மா ஒரு தனி குரல்ல இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. காதலின் பொன்வீதியில் காதலன் பண்பாடினான், பண்ணோடு அருகில் வந்தேன், கண்ணோடு உறவு கொண்டேன். ஜானகி அம்மா வாய்ஸ். காதலின் பொன்வீதியில் காதலன் பண்பாடினான், பண்ணோடு அருகில் வந்தேன், நான் கண்ணோடு உறவு கொண்டேன். அடுத்தாப்புல வரிகள் பாருங்க. பஞ்சு அருணாச்சலம் ஐயா அதை பாடுறது ஜானகி அம்மாவுடைய வாய்ஸ். திருப்பார்கடலில் பொன்மேடையிட்டு நான் காத்திருப்பேன் உனக்காக, திருப்பார்கடலில் பொன்மேடையிட்டு நான் காத்திருப்பேன் உனக்காக, இனி தனிமையில்லை பகல் இரவும் இல்லை, நாம் வாழ்ந்திருப்போம் இனிதாக. எப்படி பாருங்க. திருப்பார்கடலில் பொன் மேடையிட்டு நான் காத்திருப்பேன் உனக்காக, இனி தனிமை இல்லை, பகல் இரவு அப்படிங்கிறது எதுவும் கிடையாது, நாம் வாழ்ந்திருப்போம் இனிதாக அப்படின்னாங்க. உடனே அவரு டிஎம்எஸ், இரு பொன் மலரில் ஒன்று என் மலராம், தேன் கொள்ள வந்தேன் மனம் போல, இரு பொன் மலரில் ஒன்று என் மலராம், தேன் கொள்ள வந்தேன் மனம் போல, என் மனதினிலே உன் நினைவுகளே, அதை அள்ளி வந்தேன் உனக்காக. டங் 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 டங். காதலின் பொன்வீதியில் நான் ஒரு பண்பாடினேன். ஐயோ, கொன்னுடுங்க இந்த பாட்டு. இந்த பாட்டு ஒரு காதல் உணர்வை தூண்டக்கூடியது. காதல் அந்த மென்மைய, அந்த 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 தக்கையான ஒரு விஷயத்த நமக்கு அப்படியே ஒரு தேனை எடுத்து குடிச்சா எப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ, அந்த பாட்டை கேட்டா அப்படி ஒரு சந்தோஷம். வி குமார் அவர்களுடைய இசையாலையும், டிஎம்எஸ் ஐயாவுடைய அந்த குரலாலையும், எஸ் ஜானகி அம்மாவுடைய அந்த அந்த வசீகர அந்த வாய்ஸ்னாலையும், பஞ்சு அருணாச்சலம் ஐயாவுடைய வரிகளாலையும் கிடைக்குங்க. அப்படி இருக்கும். இந்த படத்துல மூகா முத்து அவர்கள் கூட பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய விக்கு, அவருடைய பாவனைகள் எல்லாமே எம்ஜிஆரை அப்படியே உரிச்சு காமிக்கிற மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் அவர் எம்ஜிஆரை காப்பி அடிக்கல, எம்ஜிஆர் அவருக்குள்ளார அப்படியே ஊடுருவிட்டார். எம்ஜிஆருடைய தாக்கம், எம்ஜிஆருடைய அண்ணன் மகன் எம்ஜிசி சுகுமார் அப்படிங்கிற ஒருத்தர், பொற்காலம் அப்படிங்கிற ஒரு படம், சேரனோட பொற்காலம் இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு பொற்காலம்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல அவர் நடிச்சிருப்பாரு, எம்ஜிஆருடைய அண்ணன் பையன். அவருக்கும் கூட இதே போலதான் விக்கு வைத்து கிட்டத்தட்ட எம்ஜிஆருடைய ஒரு சாயல் தான் இருந்தது. அந்த மாதிரி எம்ஜிஆருடைய தாக்கம் மூகா முத்துவுக்கு அதிகமாக இருந்தது. ஏன்னா அவர் எம்ஜிஆர் பயங்கர வெறியர். அவர் சினிமாவில் நடிக்க வேணாண்டா, நீ அரசியல இரு அப்படின்னுலாம் எம்ஜிஆர் அவர்களே மூகா முத்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்காரு. நீ தான் கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞரே கூட எம்ஜிஆர்ட்ட சொல்லியிருக்காரு. சினிமான்னு அலையிறாயா, நீ தாயா கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவங்க நட்பா இருந்தாங்க கலைஞரே எம்ஜிஆரும். அதுக்கப்புறம் பாருங்க, விழிவோரம். இந்த பாட்டுன்னு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட எம்ஜிஆருடைய பாட்டு அப்படிங்கிற மாதிரியே சில பேருக்கு தெரியலாம். இந்த பாட்டு ஸ்டைல்லாம் பார்த்தா எம்ஜிஆர் பாட்டு, எம்ஜிஆருக்கு டிஎம்எஸ் பண்ண எப்படி இருக்கும் அது மாதிரி தாங்க இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணும். கேட்டு பாருங்க. விழிவோரங்களில் சில நேரங்களில் வரும் பாவங்களும் கவியாகும். என்ன வரீங்க? விழி ஓரங்களில் சில நேரங்களில் வரும் பாவங்கள், பாவனைகளும் கூட கவிதை ஆயிடுமா?
அந்த ஜானகியம்மா அந்த கவிதைகளில் உள்ள பொருள் அறிந்து அதை சுவைப்பதுதான் கலையாகும். பெரிய வரிகள், அட்டகாசமான வரி. விழிவோரங்களில் சில நேரங்களில் வரும் பாவங்களும் கவியாகும். அந்த கவிதைகளில் உள்ள பொருள் அறிந்து அதை சுவைப்பதுதான் கலையாகும். அந்த கலைகளிலும் பல புதுமை உண்டு, அதை பழகுவதே பேரின்பம். இன்ப வாசலிலே ஒரு காவலில்லை, இனி காலமெல்லாம் சொந்தம். எப்படி ஜானகியம்மா, அந்த கலைகளிலும் பல புதுமை உண்டு, அதை பழகுவதே பேரின்பம். இன்ப வாசலிலே ஒரு காவலில்லை, இனி காலமெல்லாம் சொந்தம். காதலின் புன்பி அந்த இடத்துல என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னாக்க, இன்ப வாசலிலே ஒரு காவல் இல்லை, இனி காலமெல்லாம் சொந்தம். காதலின் பொன்வீதியில் காதலன் பண்பாடினான், பண்ணோடு ஒருத்தி வந்தாள், என் கண்ணோடு ஒருத்தி வந்தாள். ஆகா, நம்மளால முடியாது, அப்படியே டிஎம்எஸ் ஓ அப்படின்னு ஜானகி அம்மாவும் டிஎம்எஸும் அப்படியே பாடிட்டு அந்த பாட்டை முடிக்கும் போது நம்ம ரெக்க முளைச்சி அப்படியே பறந்துகிட்டு இருப்போம் கொஞ்ச நேரத்துக்கு. அதுதான் இந்த பாட்டை வாழ்வெல்லாம் பாட்டு பட்டியலில் சேர்த்து வைக்குது. காதலின் பொன் வீதியில் நீங்களும் கொஞ்சம் நடந்து பாருங்கள், காதலை உணர்வீர்கள், காதல் எப்பேற்பட்டது என்பதை சிலிர்ப்பீர்கள். வணக்கம்.